வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். குளிர்காலங்களில் பொதுவாக பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று பீட்ரூட் பல்வேறு விதமான மருத்துவமைகள் நமக்கு கொடுக்குது. இதுக்கு நம்ம வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். ஸோ இந்த மாதிரி முறைகளில் பீட்ரூட் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தோல் நலன் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸையும் பீட்ரூட்டையும் எடுத்துக்கலாம். பல காரணங்களால் சிலருக்கு தோல் பாதிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் சிலருக்கு தோலில் ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீர் சத்துலாம் உங்களுக்கு தோலுக்கு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நீர் சத்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அதாவது அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே உங்களுடைய சருமத்திலிருந்து வெளியேற்றிவிடும். உங்களுடைய தோள்கள் இருந்தும் இந்த கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற்றப்படும் போது தோல், சருமம் இரண்டுமே உங்களுக்கு அழகாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த அரிப்பு, சொறி, படை, தேமல் இந்த மாதிரி எந்த விதமான தோல் சார்ந்த பிரச்சனையும், ஸ்கின் டிசீஸ் எதுவும் ஏற்படாது. சருமத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக சருமத்தில் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தையும் பெறலாம். தோல் அமைப்பையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். தலைமுடி நன்றாக இருக்க வேண்டியது இன்றைய காலத்தில் பலருக்கும் ஒரு முக்கியமாக இருக்குது. ஏன்னா அதை நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பலருக்கும் தலையில் முடி கொட்டுற ப்ராப்ளம், வழுக்கை ஏற்படுதல், இளநரை, பித்தநரை ஏற்படுதல், பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுதல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். ஸோ ஊட்டச்சத்தை முடிக்கு வரைக்கும் அந்த வேர்க்கால்கள் வரைக்குமே ஸ்ட்ராங்காக கொடுத்து முடியை நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி தொடர்பான எந்த பிரச்சனையுமே இருக்காது. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை தலைமுடிக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டையும் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கூட முடிக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக மாறுவதை நீங்களே பார்க்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறதால தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் பொழுது நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம், தலைவலி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி இது மாதிரி ஏற்படும். கவனமின்மையும் நமக்கு ஏற்படும். இது எல்லாமே அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இதை எப்படி கியூர் பண்ணணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கியூர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரத்த சோகை அப்படின்றது இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது அந்த ரெட் பிளட் செல்ஸ் குறையிறதால தான் ஏற்படுது. அப்போ நம்ம இரும்புச்சத்து வளமான அளவில் இருக்கக்கூடிய பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் அப்பப்போ எடுத்துக்கொள்ளும் போது ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் ஆக்சிஜனை சப்ளை பண்ணி நம்மளை சுறுசுறுப்பாக வைக்கும். அனிமியாவுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே தென்படாது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கூட நமக்கு அகற்றப்பட்டுட்டு அதே போல் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான ரத்த ஓட்டம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். நமக்கு ரத்த ஓட்டத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. புற்றுநோய்களிலிருந்து விடுபடுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நமது உடலில் பல இடங்களில் புற்றுநோய் ஏற்படுது. அதாவது ஒவ்வொரு உடல் பாகங்களுக்கும் தனித்தனியான ஒவ்வொரு புற்றுநோய்களும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய் மிகவும் ஆபத்தான புற்றுநோய்களில் ஒன்றாக இருக்குது. அந்த புற்றுநோய்களை க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு வேளையாவது ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கும் பொழுது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த செல்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும், உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் பரவி இருந்ததுன்னா அதை நீக்குவதற்குமே பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். உடலினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை தொடர்ந்து சுத்திகரிக்கக்கூடிய பணியை சிறுநீரகம் செய்யுது. ஸோ பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிக்கும்பொழுது சிறுநீரகங்களுக்கு நல்ல பலத்தை பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கும். சிறுநீரகம் உங்களுக்கு நல்லா பிரிய ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் சிறுநீரகம் வழியாகவே உங்களுக்கு வெளியேற்றப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக செய்கிறதால அந்த சிறுநீர் வழியாகவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு டீடாக்ஸ் செய்யப்படும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும்
சிறுநீரகத்தில் ஆகாமல் சிறுநீரக கற்கள் எதுவும் உருவாகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் பீட்ரூட்டும் பீட்ரூட் ஜூஸும் ஹெல்ப் பண்ணும். மறதி நோயிலிருந்து விடுபடுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வயது ஏற ஏற மூளை செல்களினுடைய வளர்ச்சி குறைவதால் சிலருக்கு ஞாபக மறதி உண்டாகும். ஞாபக மறதி ஏற்படுவதுன்றது இயல்பு தான். ஆனால் அந்த ஞாபக மறதி ரொம்ப அதிகமாக இல்லாமல் கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பீட்ரூட்டில் மூளை செல்களினுடைய வளர்ச்சி தூண்டக்கூடிய சத்துக்கள் அதிகம் இருக்குது. அடிக்கடி நீங்கள் பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது இளைஞர்கள் நம்ம குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும் போது கூட அந்த மூளையினுடைய சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலனை சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டையும் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.